வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள், அது கிளிக் கொடுங்க. இங்கே சர்டிஃபிகேட் டவுன்லோடு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் கொடுங்க. டெத் அப்படின்னு பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே யாருடைய டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஜெண்டரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவங்க சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னைக்கு இங்கே கிளிக் ஹியர்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அதில் போய் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி, மொபைல் நம்பரும் ஓடிபியும் கொடுத்து லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி தனியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்களா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டேன். இங்கே ஹாஸ்பிட்டல் நேம் என்ட்ரு பண்ணணும். இங்கே பாருங்கள், தருமபுரியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் காட்டுது. எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தீங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். எந்த தேதியில் இருந்தாங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் கொடுங்க. இங்கே பாருங்கள், 5 டிஜிட் நம்பர் தெரியுது பாருங்கள், அதை இங்கே டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இங்கே வியூ கொடுங்க. தர்மபுரியில் அன்னைக்கு தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு காட்டுது. இதில் நீங்கள் சர்ச் பண்ணுற ஆளுடைய நேம் இருந்தால் இங்கே ப்ளூ கலரில் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.